கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது கிபி 177 ஆண்டில் இரத்த சாட்சிகள். கிறிஸ்துவிற்கு பின் 1ஆம் 2ஆம் நூற்றாண்டுகளில் கிறிஸ்தவ மக்களில் பலர் லியான்ஸ் விளையாட்டு அரங்கத்தில் கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக துன்புறுத்தப்பட்டு கொல்லப்பட்டார்கள். இவர்கள் கிறிஸ்துவை மறுதலிக்க மறுத்து மரணத்தை மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டார்கள். சரித்திர ஆராய்ச்சியாளர் அக்காலங்களை 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு துன்புறுத்தலின் காலம் என்றும் வகுத்து கணக்கிட்டு வந்தார்கள். ஏனெனில் கிறிஸ்தவ மக்கள் பலவிதமான கஷ்டங்களுக்குள்ளும் துன்பங்களுக்குள்ளும் உடன்பட்டு நிம்மதியான வாழ்க்கையை சில காலம் நடத்திய பின்பு திடீரென்று எதிர்பாராத விதமாய் துன்ப காலத்தில் பிரவேசித்தார்கள். ஐரோப்பாவின் ஒரு பாகத்தில் கிறிஸ்தவ மக்கள் சமாதானமான வாழ்க்கை வாழ்ந்து வந்த பொழுது மற்றொரு பகுதியில் அவர்கள் துன்பம் அனுபவித்து வந்தார்கள். தற்பொழுது பிரான்ஸ் என்று சொல்லப்படும் கவுல் நாட்டில் லியான்ஸ் என்னுமிடத்தில் கிபி 177 ஆண்டு கிறிஸ்தவர்களுக்கு துன்ப காலம் ஆரம்பித்தது. அப்பொழுது செயின்ட் ஐரேனு குருவாக தொண்டாற்றி வந்தார். ஆசியாவிலிருந்து இவர் செயின்ட் பாலிகார்பினால் அங்கு அனுப்பப்பட்டு கிறிஸ்தவ மக்கள் நடுவில் பணியாற்றி வந்தார். வயது சென்ற செயின்ட் பொதியுனியூ அத்தியட்சராக வாழ்ந்து வந்தார். தங்கள் நடுவில் இப்பக்தர்கள் வாழ்ந்து பணி செய்தது அங்குள்ள கிறிஸ்தவ மக்களுக்கு பேரின்பம் அளித்தது. அப்படிப்பட்டோர்களின் முன்மாதிரியை பின்பற்றி புதிய மக்களாக விளங்கினார்கள். கிறிஸ்தவ மக்களின் தொகை பெருகி வந்தது. இந்த நல்ல நாட்கள் லியான்ஸில் நீடித்திருக்கவில்லை. கிறிஸ்தவ சபை பெருகி வந்ததை கண்ட விக்கிரக ஆராதனைக்காரர்கள் கிறிஸ்தவ மக்கள் மீது பொறாமை கொண்டார்கள். மற்றொரு துன்புறுத்தலின் காலம் ஆரம்பமாயிற்று. அக்காலத்தில் எழுதப்பட்ட மடல் ஒன்று அப்பொழுது நடந்த நிகழ்ச்சிகளை உலகறிய செய்திருக்கின்றது. இந்த மடல் செயின்ட் ஐரேயுனுவினால் எழுதப்பட்டதென்று கருதப்படுகிறது. அதன்படி அரசியல் தூண்டுதலின் பேரில் புற சமயத்து மக்கள் கிறிஸ்தவர்களின் வீடுகளுக்குள் புகுந்து அவைகளை கொள்ளையிட்டு அவைகளில் குடியிருந்தவர்களை வீதிகளில் இழுத்துச் சென்று அடித்து இம்சை செய்தார்கள். கொள்கை கூட்டத்தார் நகர மக்களை கொள்ளையிடுவது போல கிறிஸ்தவ மக்களை கொள்ளையிட்டு அடித்து துன்புறுத்துவது வழக்கமாயிற்று. இதன் பின்பு அதிகாரிகளை கொண்டு கிறிஸ்தவ மக்களை கொலை செய்வதில் முனைந்தார்கள். கிறிஸ்தவர்களை கண்டால் கிறிஸ்துவை மறுதலிக்க அவர்களுக்கு அவகாசம் கொடுத்தார்கள். அவர்களின் விசுவாசத்தை குலைக்கும்படி பல்வேறு வகைகளில் அவர்களை துன்புறுத்தினார்கள், சித்திரவதை செய்தார்கள். விசுவாசத்தில் நிலைத்து கிறிஸ்துவை மறுதலிக்க மறுத்தவர்களை சிலுவையில் அறைந்தும் காட்டு மிருகங்களுக்கு இரையாக்கியும் நெருப்பினால் சுட்டெரித்தும் கொன்றார்கள். சித்திரவதை பட்டும் கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்து இரத்த சாட்சிகளை மறிக்க துணிந்த பக்தர்கள் அநேகராய் இருந்தார்கள். அவர்களில் செயின்ட் பொதியுனியூ ஒருவராவார். இரத்த சாட்சியாக மரிக்கும் பொழுது பொதியுன்வின் வயது 90 வயது. முதிர்ந்து தள்ளாடும் நிலையிலிருந்த அவர் நீதிமன்றத்திற்கு வர இயலாதவராயிருந்தார். அவரை போர்ச்சேவகர் அடித்து விளையாட்டு அரங்கத்திற்குள் இழுத்துச் சென்றார்கள். திரள் கூட்டமான புற சமயத்து மக்கள் அவருக்கு விரோதமாய் கூக்குரல் இட்டார்கள். நீர் கிறிஸ்துவை வணங்கினவரா என்று ரோம கவர்னர் அவரை கேட்டார். அதற்கு அவர், ஆம், ஒன்றான கடவுளையும் உலக மக்களை ரட்சிக்க கடவுள் அனுப்பிய அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் வணங்கும் அடியான் நான் என்று பதிலளித்தார். அவர் பக்கத்தில் இருந்தவர்கள் இதை கேட்டவுடனே அவரை அடித்து கீழே தள்ளினார்கள். கூட்டத்தில் இருந்த அநேகர் தங்கள் கைகளில் கிடைத்த பொருட்களை கொண்டு அவரை அடித்தார்கள். அவருடைய வயோதிகத்தையும் கவனியாமல் அவர்கள் அவரை காலால் உதைத்து கைகளினால் குத்தினார்கள். அங்கிருந்து பலமாக காயப்பட்டவராய் குற்றுயிருடன் சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்பட்டு 2ஆம் நாள் தம் உலக வாழ்வை நீத்தார். டீக்கன் சாங்டஸ் என்ற பக்தனும் இவ்வாறே துன்புறுத்தப்பட்டு மரித்தார். இவர் எவ்வளவுக்கெவ்வளவு சித்திரவதை செய்யப்பட்டாரோ அவ்வளவிற்கு உறுதியாக தாம் ஒரு கிறிஸ்தவன் என்று அறிக்கையிட்டு சகலவித உபத்திரவத்தையும் பொறுமையாய் சகித்தார். துன்புறுத்திய மக்கள் அவரை அடித்து தரையில் இழுத்துச் சென்று கவர்னர் முன் நிறுத்தினார்கள். நீ யார் என்று கவர்னர் அவரை கேட்டதற்கு அவர், நான் ஒரு கிறிஸ்துவின் அடியான் என்று பதிலளித்தார். எவ்விதமான கொடூர நடவடிக்கைகளுக்கும் அவர் பயப்படாததைக் கண்டு பழுக்க காய்ச்சின வெண்கல தட்டுகளை உடம்பின் மென்மையான பாகங்களில் புகுத்தி வைத்தார்கள். உலக மக்களுக்காக வதைக்கப்பட்டு மரித்த கிறிஸ்து இக்கொடுமையான உபத்திரவங்களை தாங்க முடியாத பலனை அவருக்கு கொடுத்தார். உடல் முழுவதும் இரத்தத்தினாலும் காயங்களினாலும் மூடப்பட்டு அங்கவினராயும் சோர்வு உடையவராயும் சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்பட்டார். சில நாட்களுக்கு பின் அங்கிருந்து நீதிமன்றத்திற்கு கொண்டு போகப்பட்டார். உடம்பு தொட்ட மாத்திரத்தில் வேதனையடையக்கூடிய நிலைமையில் இருந்த அவரை மறுபடியும் சித்திரவதை செய்யப்போவதாக பயமுறுத்திய பொழுதும் கிறிஸ்துவை மறுதலிக்க இணங்காமல் கிறிஸ்துவை தவிர வேற எந்த தெய்வத்தையும் வணங்க தம்மால் முடியாதென்று உறுதியாய் கூறினார். இறுதி வரை அவர் துன்பத்தை சகித்து இரத்த சாட்சியாக மரித்தார்.
அதே விளையாட்டு அரங்கத்தில் பிளாண்டினா என்ற அடிமை பெண் சித்திரவதை செய்து கொல்லப்பட்டாள். அவள் பலவீனமான உடல் உள்ளவள், ஆனால் அஞ்சா நெஞ்சம் படைத்தவள். அவளை பிடித்து காலையிலிருந்து மாலை வரை துன்புறுத்தி விக்கிரகங்களை வணங்கும்படி அவளை வற்புறுத்தினார்கள். அவளோ கிறிஸ்துவின் பேரிலுள்ள விசுவாசத்தை அறிக்கையிட சிறிதேனும் தயங்கவில்லை. கிறிஸ்துவின் பேருள்ள விசுவாசத்தில் வேரூன்றிய அப்பெண்மணி, நாங்கள் கிறிஸ்துவின் அடியார்கள், எங்களுக்குள் தீயதான செயல்களொன்றும் உங்களால் காண முடியாது என்று கூறினாள். பிளாண்டினாவின் விசுவாசத்தை கண்ட எதிரிகள் அவளை சித்திரவதை செய்வதில் முனைந்தார்கள். காட்டு மிருகங்களால் அவள் பீருண்டு கொல்லப்படும்படி அவளை ஒரு மரத்தூணில் கட்டி அம்மிருகங்களை கூண்டிலிருந்து திறந்து விட்டார்கள். விளையாட்டு அரங்கத்தில் அப்பொழுது தூணில் கட்டுண்டவளாய் முழங்காலில் நின்று ஜெபித்துக் கொண்டிருந்தாள். மிருகங்கள் அவளை முகர்ந்துவிட்டு யாதொரு தீங்கும் அவளுக்கு செய்யாததால் அவைகள் மீண்டும் அரங்கத்தில் அடைத்து வைக்கப்பட்ட பிளாண்டினாவின் சிறைச்சாலைக்கு கொண்டு போனார்கள். விளையாட்டு பண்டிகையின் கடைசி நாளிலே பாண்டிகஸ் என்ற 15 வயதுள்ள கிறிஸ்தவ இளைஞனுடன் பிளாண்டினாவை விளையாட்டு அரங்கத்திற்கு கொண்டு வந்து கிறிஸ்துவை மறுதலித்து விக்கிரகங்களை வணங்க சம்மதிக்கும்படிக்கு இருவரையும் வற்புறுத்தினார்கள். அதற்கு அவ்விருவரும் இடம் கொடுக்காததைக் கண்டு வெறிகொண்டு அவர்களை பலவிதமாய் சித்திரவதை செய்தார்கள். இளைஞனான பாண்டிகஸ் மிருகங்களால் கொல்லப்பட்டு மகிமையோடு பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். பிளாண்டினாவை மிலாறுகளினால் அடித்து பழுக்க காய்ச்சின இரும்பு நாற்காலியில் அமரச் செய்தார்கள். பின்பு நூலினால் செய்த வலையில் அவளை போட்டு கட்டி காளைகள் தங்கள் கொம்புகளால் குத்தி தூக்கி அங்குமிங்கும் எரியச் செய்தார்கள். இறுதியில் அவள் வாளால் கொல்லப்பட்டு நமது ஆண்டவரின் திருப்பாதம் சேர்ந்தாள். அப்பொழுது அட்லஸ் என்ற பிரபல கிறிஸ்தவ பக்திமான் சிறையில் இருந்தார். அவரையும் அவ்விளையாட்டு அரங்கத்திற்கு கொண்டு வந்தார்கள். இவர் அட்லஸ் என்ற கிறிஸ்தவன் என்று எழுதப்பட்ட பலகையொன்றை பவனியில் அவருக்கு முன்பாக கொண்டு சென்றார்கள். பின்பு அவரை வார்களினால் அடித்து துன்புறுத்தினார்கள். எல்லா உபத்திரவங்களையும் பொறுமையாக சகித்தார். இதை கண்ட அவருடைய எதிரிகள் நெருப்பினால் காய்ச்சப்பட்ட இரும்பு நாற்காலி ஒன்றில் அமரச் செய்து சங்கிலிகளினால் அவரை கட்டினார்கள். உடல் வெந்து துர்நாற்றம் எடுத்தது. அப்பொழுது தெய்வீக ஒளியோடு, நீங்கள் இவ்வாறு செய்வது மனித தன்மைக்கு மாறாக இருக்கிறது. இது உங்களுக்கு ஒரு குற்றமாகும். ஆனால் எங்கள் மீது சுமத்தும் குற்றங்களுக்கு நாங்கள் குற்றவாளிகள் அல்ல என்று கூறினார். இதை அவர் சொல்லி முடித்த பொழுது அவரை வாளால் வெட்டி கொன்றார்கள். ஆல்சிபியாடஸ் என்ற கிறிஸ்தவ பக்தன் விரதம் பூண்டு ரொட்டியும் தண்ணீரும் தமக்கு உணவாக கொண்டு தூய வாழ்க்கை நடத்தி வந்தார். நமது ஆண்டவரிடத்தில் மட்டில்லா அன்பு கொண்டவர். தம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இருவரும் விளையாட்டு அரங்கத்திற்குள் கொண்டுவரப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். விளையாட்டு நாட்களில் 2ஆம் நாளில் அலெக்சாண்டர் என்ற பெயருடைய மருத்துவர் விளையாட்டு அரங்கத்தில் கிறிஸ்தவ மக்கள் சித்திரவதைப்படும் பொழுது பரிந்து பேசியும் அவர்களுடைய விசுவாசம் குன்றி போகாதபடிக்கு அவர்களை உற்சாகமூட்டியும் வருவதை கிறிஸ்தவர்களின் எதிரிகள் கண்டு அவரின் மீது வெறி கொண்டார்கள். அவர் கேல் நாட்டில் சுவிசேஷம் பரவுவதற்காக உற்சாகத்துடன் உழைத்த பக்தன். அவரை இழுத்து வந்து கவர்னர் முன்னிலையில் நிறுத்தினார்கள். கவர்னர் அவரை நீ யார் என்று வினவினார். அதற்கு அவர் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று பதிலளித்தார். உடனே கவர்னர் யாதொரு விசாரணையும் செய்யாமல் அவரை கொலை செய்யும்படி உத்தரவிட்டான். அட்லஸ் பக்தனுடன் அலெக்சாண்டரும் சித்திரவதை செய்யப்பட்டார். அவர் கிறிஸ்துவை மறுதலிக்க இணங்காமையால் வாளுக்கு இரையானார். கிபி 177ஆம் ஆண்டில் லியான்ஸ் விளையாட்டு அரங்கத்தில் கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக தங்கள் உயிரை கொடுத்த மக்கள் 48 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் பற்பல இடங்களிலிருந்து அங்கு கொண்டுவரப்பட்டு இரத்த சாட்சிகளாக அங்கு மரித்த காரணம் பற்றி லியான்ஸை சேர்ந்த இரத்த சாட்சிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். நாம் போற்றி நினைவுகூர வேண்டிய கிறிஸ்தவ பக்தர்களின் பெயர்களுடன் இவர்கள் பெயரையும் சேர்த்து கொள்ள வேண்டும். எல்லாவிதமான துன்பங்களையும் மகிழ்வுடன் சகித்து கிறிஸ்துவிற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்ய துணிந்த இப்பக்தர்கள் திருச்சபையின் வித்துக்களாக திகழ்ந்தார்கள் என்று உறுதியாக கூறலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.